லாஸ்ட் வீக் தியேட்டரிக்கா ரிலீஸ் ஆன சோனியா அகர்வாலோட 7G மூவி எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ல 7G பிளாட்ல ஒரு புது ஃபேமிலி குடி போறாங்க. அண்ட் அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, கடைசியில அவங்க என்ன பண்ணாங்கன்றத இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியே. அரைச்ச மாவை அரைச்சாலும் அதுக்கு வேணும் தனித்திறமை சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டுல கேட்டிருப்போம். என்னதான் பேய் கதைக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்திருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல பண்ற வித்தியாசத்தினாலதான் மக்களை என்கேஜிங் பண்றாங்க. பட் ஆனா இந்த 7G மூவி எந்த ஒரு இடத்துலயும் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு மூவியா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் பிளே ஆகுற இந்த மூவில எந்த ஒரு இடத்துலயும் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ற மாதிரியான விஷயமே இல்ல. லீடா பிளே பண்ண சோனியா அகர்வாலோட ஆக்டிங் ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. பட் ஸ்மிருதி வெங்கட்டோட ஆக்டிங் நீட்டா இருந்தது. ஆனா இந்த டைப் ஆஃப் மூவிக்குன்னு சொல்லிட்டு சில ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வேணா இந்த மூவி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் என்னோட ஒப்பீனியன் படி தியேட்டர்ல பார்க்கான ஒரு ஒர்த்தான படமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஓடிடில ரிலீஸ் ஆறப்ப உங்களுக்கு பாக்குறதுக்கு வேற படமே இல்லைன்ற பட்சத்துல நீங்க இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த மூவியை யாராச்சும் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்டு.